Hi viewers, வணக்கம் man. Welcome to the show. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை as usual இன்னைக்கும் ஹாஸ்ட் பண்ணாதிருக்கேன் நான் உங்க வசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், தெரியாத பல தகவல்கள்னு நிறைய தகவல்களையும் அதோட பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவித நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான தகவல்களை ரொம்ப சூப்பரா ஸ்பெசிபிக்கா பிரீஃப் பண்ணதுக்காக நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காரு வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் போன் அரீனா. அவர் கூட தான் பேச போறோம். ஹாய் வருண். நம்ம வாரம் எல்லா வீக்குமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஒரு டாபிக் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த டாபிக் கண்டிப்பா மக்களிடையே ரொம்ப பெருத்த வரவேற்பு இருக்கு அப்படின்றது ஆடியன்ஸோட ஃபீட்பேக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம ஷோ எந்த வகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம். நம்ம ஒரு மோட்டரோலா போனை பத்தி பார்க்க போறோம். மோட்டரோலா மோட்டோ இ அப்படின்னு ஒரு போன். மக்கள் நம்ம ஷோல நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸ்பென்சிவ் போன்ஸ் பத்தி பேசுறீங்க, ஒரு லைக் மிட் லெவல் ஆர் என்ட்ரி லெவல் போன்ஸ், அந்த மாதிரி போன்ஸ் பத்தியும் நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த போன் பத்தி பேசணும்னு நினைச்சோம். ஏன்னா இது ஒரு மார்க்கெட்ல இது ஒரு பிக் ஒரு கேம் சேஞ்சரா ஆயிட்டு இருக்குது மோட்டரோலா மோட்டோ இ. இது நம்ம மோட்டோ ஜி பத்தி நம்ம ஷோல பார்த்தோம். மோட்டோலா மோட்டோ ஜி அரௌண்ட் 12,500 பிரைஸ்ல சூப்பரா டாப் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தது, டுவல் சிம். சோ இது மோட்டோ இ மோட்டோ ஜி மாதிரியே தான், கிட்டத்தட்ட பியூட்டிஃபுல்லான ஸ்பெக்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் லைக் QHD டிஸ்பிளே இது. அண்ட் ஆண்ட்ராய்டு 4.4 KitKat, ஸ்னாப்டிராகன் 200 ப்ராசஸர், டுவல் கோர் ப்ராசஸர், 1GB RAM, 4GB இன்டர்னல் மெமரி and dual sim. ஒரு சிம்ல 3G யூஸ் பண்ணலாம். மைக்ரோ SD கார்டு எக்ஸ்பான்ஷன். ஓகே. அண்ட் அதான் சொல்ல மாதிரி ஆண்ட்ராய்டு 4.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் KitKat அண்ட் எல்லாமே இருக்குங்க. அண்ட் நீங்க விலையை கெஸ் பண்ணலீங்களா எவ்வளவு இருக்கும்னு இந்த விலை? சோ இது OS 4.4 சொன்னீங்களா, KitKat வெர்ஷன் ஃபுல் லேட்டஸ்ட் சொன்னீங்க. அண்ட் 4GB இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் up to 64 சொல்லிருக்கீங்களா? என்ன இதுக்கு முன்னாடி ஒரு 12,500னா இது என்ன ஒரு 15,000 to 20,000? இது 6,999 பிரைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 6,999 தான் இந்த போனோட பிரைஸ். பாத்தீங்களா? 6,999. அண்ட் இது உண்மைதான் சொல்றீங்களா? ஆமா உண்மைதான் சொல்றேன். நீங்க Flipkartல போய் செக் பண்ணலாம். Flipkartல மட்டும் தான் அந்த போனை வாங்க முடியும் இப்போதைக்கு. வாவ். சோ ஆன்லைன்ல மட்டும் நீங்க 999 ஆர்டர் நீங்க ஆக்சுவலி இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. மக்கள் அவ்வளோ லைக் நீங்க சொன்ன மாதிரி நிஜமா நம்ப முடியாம வாங்கிட்டாங்க. இவ்வளவு வேலை நம்ப முடியல. எப்படி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஃபோன் 12.5 சொன்னீங்க, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு போன். கிட்டத்தட்ட ஸ்டாக்கே இல்ல ஆன்லைன்ல. நீங்க ஆர்டர் பண்ணாலும் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஷிப் ஆகும். சோ ஏன்னா போன் அப்படி வெரி குட் பில்ட் குவாலிட்டி, ரொம்ப சூப்பர் கேமரான்னு சொல்ல முடியாது. ஆனா 7,000 ரூபாய் போனுக்கு இந்த கேமரா சூப்பர் தான். ஆனா ரிமூவபிள் பேக் கவர் இருக்கு. சோ சிம் கார்டு, மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்லாம் உள்ளதான் இருக்கு. இல்ல ஒரு விஷயத்துக்கு இந்த போன் வேணாம், பிகாஸ் OS லேட்டஸ்ட் 4.4 KitKat சொல்லிருக்கீங்க. லேட்டஸ்ட் 4.4 KitKat ஆல்மோஸ்ட் S5. சோ நோட்டிபிகேஷன் சென்டர் எல்லாமே உங்களுக்கு லைக் நார்மல் ஆண்ட்ராய்டு 4.4 KitKat மாதிரியே இருக்கும். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்கிரீன் கூட கிறிஸ்டல் பிளாக் ஸ்கிரீன். ஆமா இது டிஸ்பிளே QHD டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த டெக்னாலஜி தான். சோ அவ்வளவா கிரேட்டா ரெசல்யூஷன்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு புவர் டிஸ்பிளே தான் சொல்லலாம். பட் ஒரு 7,000 ரூபாய் போனுக்கு இது மோர் தென் எனஃப்னு சொல்லலாம். டீசன்ட் பேட்டரி லைஃப், dual core processor, Snapdragon 200 processor, 1GB of RAM இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் 4GB of inbuilt storage இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 1 or 2GB தான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். பட் போதும், ஏன்னா நீங்க மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தான் நிறைய ஸ்டோர் பண்ண போறீங்க. சோ அதனால பரவாயில்ல. அண்ட் இது ஃபுல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மல்டி டாஸ்கிங், எல்லாமே நார்மல் ஆண்ட்ராய்டு. Nexus 5 ஒரு லோ பிரைஸ் Nexus 5 கூட சொல்லலாம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா. அண்ட் எல்லாமே இருக்கு, கூகுள் மேப்ஸ், மெசேஜிங். சோ ஆல்மோஸ்ட் இந்த ஹையர் எண்ட் மொபைல்ஸ்ல இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இதுல இருக்கு. பிரைஸ் ஆஃப் யுவர் ஒரு டாப் அண்ட் ஃபோன் ஃபார் a price which is 1/10 or 1/8 of the price. ஒரு 7,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60,000 50,000 இருக்கிற போனுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் சம் டிராபேக்ஸ். சோ அத பத்தி அப்புறம் பேசலாம். ஓகே வருண், இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7 ஃபைன் சொன்னா கூட இது ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதனால இந்த ப்ராடக்ட் இந்த அளவு சீப்பா கொடுக்க என்ன ரீசன் அவங்க மோட்டரோலா?
மெயின் ரீசன் அவங்க மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ பிரைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அனதர் ரீசன் அவங்களுக்கு நிறைய காஸ்ட் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் மாடல், அதுவும் ஒன்லி பிளிப்கார்ட்ல வைக்கிறாங்க இந்த போனை. ஸோ உங்களுக்கு ஜென்ரலா போன்ஸ் மார்க்கெட்ல விற்கும் போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு செயின் வழியா, சப்ளை செயின் வழியா வரும். ஸோ பேசிக்கா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போவோம், அதுக்கப்புறம் கடைக்கு போவோம், டீலருக்கு போவோம், அதுல இருந்து நீங்க வாங்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது நிறைய மிடில் மேன் இருக்குன்னா நிறைய அங்கங்க லைக் கமிஷன் பே பண்ணிட்டு இருக்கு, நிறைய சார்ஜஸ் இருக்கு, அதனால ஷிப் பண்றதுக்கு சார்ஜ் இருக்கு. பட் டைரக்டா கன்சூமருக்கே பிளிப்கார்ட் இந்த ஷிப் பண்ணதுனால அந்த ரிக்வயர்மெண்ட்டே இல்ல அவங்களுக்கு. ஸோ அந்த காஸ்ட் சேவ் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து ஆல்ரெடி Moto G நல்லா ஹிட் ஆயிடுச்சு மக்கள் நடுவில். ரொம்ப ஹிட் ஆனதுனால கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு மக்களுக்கு. ஓகே மோட்டரோலா நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்தோ மோட்டரோலா ரொம்ப நாளா நோக்கியா வரதுக்கு முன்னாடியே பெரிய பிராண்டா இருந்தது. பட் ஸ்லோவா அந்த கம்பெனி அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போய் அப்படியே வந்து அழிஞ்சு போன மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் கூகுள் அக்வயர் பண்ணாங்க. அப்ப இப்ப ஆக்சுவலா மோட்டரோலா ஓன் பை யார் தெரியுமா? லெனோவோ தான் கூகுள் கிட்ட இருந்து மோட்டரோலா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டா. ஸோ ஆக்சுவலி லெனோவோ தான், ஆனால் இட்ஸ் மெயின் ஓனர் ஆஃப் மோட்டரோலா. பட் என்னன்னா இட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் as a செப்பரேட் கம்பெனி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக் அட்வான்டேஜ் இருக்கு பிளிப்கார்ட்டுக்கு மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணோம் அப்படின்னு. ஆல்சோ மோட்டரோலா அண்ட் பிளிப்கார்ட் வந்து டை அப் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு சொல்லலாம். அவங்க இட்ஸ் ஒர்க்கிங் இன் தியர் ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட்னா நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் வித்துட்டாங்க ஆல்ரெடி. சீரியஸா. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இப்ப நம்ம வந்து குறிப்பா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல என்னன்னா ஸ்கிரீன் ரெசல்யூஷன் தி பெஸ்ட்னு சொல்லலாம் கூட, அட்லீஸ்ட் வேர்ஸ்ட்னு சொல்ல முடியாத அளவு அந்த ஸ்கிரீன் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் ரொம்ப வேர்ஸ்ட், நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் டீசென்ட்டா தான் இருக்கு. ரொம்ப பெஸ்ட் 7000 இது ஓகே தான். 7000 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான். ஓகே ஃபைன். அண்ட் மத்தபடி இப்போ நம்ம பேசணும் நம்ம அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா பிரைஸ் ஃபேக்டர் மெயின் அட்வான்டேஜ் அண்ட் OS 4.4 கிட்கேட் ஒரு மெயின் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்கிரீன் கேமரா ஆல்மோஸ்ட் ஹையர் அண்ட் போன் எல்லா ஸ்பெக்ஸ்மே இருக்கு. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மிடில் மேன் கிடையாது. 6999 இது எல்லாமே அட்வான்டேஜ் ஃபேக்டர். சூப்பர். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற பக்கத்துக்கு போனா என்னென்ன இருக்கு? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா இது வந்து மெமரி இன்பில்ட் மெமரி ரொம்ப கம்மி. 4GB தான் இன்டர்னல் மெமரி இருக்கு. ஸோ நீங்க மெமரி கார்டு யூஸ் பண்ணலன்னா அந்த 4GB வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 1 or 2GB தான் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா இதுல ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கிடையாதுங்க. அதனால விலை கம்மி பண்ணிருக்காங்க. ஏன்னா செகண்டரி கேமரா போட்டா கொஞ்சம் அடிஷனலா காஸ்ட் செலவாகும் உங்களுக்கு பண்றதுக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டு மினிமைஸ் த காஸ்ட். ஸோ அது கிடையாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா இதுல வந்து கேமரா ஃபிளாஷ் கிடையாது. ஓகே. ஸோ நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா கேமரால ஃபிளாஷ் கிடையாது. பட் அண்ட் கேமராவும் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் கேமராஸ் சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆவரேஜ் கேமராஸ் சொல்லலாம். பட் ஆப்வியஸ்லி அது ஒரு பிரைஸ் ஃபேக்டர் தான். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு. இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா Moto Gயோட ஸ்கிரீன் ரெசல்யூஷனோட அது மோசமா இருக்கு. அது ஒரு டிராபேக். பட் ஸ்டில் ஒரு 7000 ரூபாய்க்கு இந்த லேட்டஸ்ட் போன் கிடைக்குதுன்னா அது ஒரு ட்ரேட் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா வந்து மோட்டோரோலால வந்து இந்த போன் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7000. பட் என்ன ஒரே ஒரு டிராபேக் தான், நீங்க வந்து டிராபேக் இந்த சென்ஸ் மீன்ஸ் நீங்க டேரக்டா கடையில போய் நம்ம செக் பண்ணி மொபைல் வாங்க முடியாது. வாங்கணும்னு நினைச்சா நீங்க ஆன்லைன் வந்து பிளிப்கார்ட் அப்படின்ற அந்த வெப்சைட் மூலமா தான் பர்ச்சேஸ் பண்ணும். பட் ஈவன் ஸ்டில் அந்த டிராபேக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா கூட அந்த கேமரா ஃபிளாஷ் இல்ல ஸ்கிரீன் ரெசல்யூஷன் தி பெஸ்ட்லாம் கிடையாது. பட் இட்ஸ் நாட் அ வர்ஸ்ட் கேமரா ஆல்சோ. ஒரு மிடில் ஆவரேஜ் கேமரான்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு ஓரம் கட்டி வச்சுட்டு எனக்கு ஒரு 6000 7000 பட்ஜெட் இருக்கு, ஒரு நல்ல போன் வேணும் ஆண்ட்ராய்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் போனே வந்து 4.4 கிட்கேட் OS இந்த போன் கிடைக்குது. சோ கண்டிப்பா நீங்களும் மோட்டரோல வாங்கணும், சரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் நீங்க ப்ரிஃபர் பண்ணலான்றதான் எக்ஸ்ப்ளோரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கருத்தா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொபைல் போன் பத்தி பார்த்தோம். மோட்டரோலோட மொபைல் போன் ஒரு லோ ரேஞ்ச்ல ஒரு நல்ல போன் கொடுக்குறாங்க. அந்த போனை பத்தி பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பிகாஸ் நீங்களே அவரை பாருங்க எப்படி இருக்காரு. என்ன வரும் இது, இந்த கையில ஒரு பேண்ட் போட்டிருக்கீங்க, அந்த கையில ஒரு பேண்ட், ஏதோ பாக்கெட்ல தெரியுது, அது ஒண்ணு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஆங்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லா ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு நம்ம வாட்ச்லாம் பெரிய பெரிய டயல்லாம் வாட்ச்லாம் போட்டு டெரரா இருக்கீங்க. சோ என்னன்னா இது வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் கேஜெட்ஸ் பத்தி பேச போறோம். ஓகே. சோ ஃபிட்னஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் முன்னாடி வந்து ஒரு ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆர் நிறைய இந்த ஜிம்ல ஆக்டிவா ஒர்க் அவுட் பண்றவங்க அந்த மாதிரிலாம் தான் ஃபிட்னஸ் பத்தி ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. பட் இப்ப என்னன்னா ஜென்ரல் கன்சியூமர் ஒரு ஜென்ரல் ஒரு யூசரே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் கான்சியஸா இருக்காங்க. ஓகே நான் எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகே நான் எவ்வளவு நடக்கிறேன் அதான் தெரிஞ்சுக்கணும், ஜிம்லாம் போகாம நான் எவ்வளவு நடக்கிறேன், எவ்வளவு வீட்ல இருந்து ஜென்ரல் கன்சியூமர் வேர்ல்டு வைட், இந்தியாலும் கிடையாது ஜென்ரலா குளோபலா பார்த்தாலே ஒரு ஜாமன் கன்சியூமர் ஓகே நான் எவ்வளவு எனர்ஜி பர்ன் பண்றேன்னு தெரியணும், நான் எவ்வளவு வெயிட்
லைக் ஒரு எல்லாமே கொஞ்சம் ஃபிட்னஸ் கான்ஷியஸ் ஆகிட்டு வராங்க. ஏன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து ஜென்ரலாவே வந்து வேர்ல்டு வைட் ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மெயினா ட்ரிவன் பை கேஜெட்ஸ், இந்த மாதிரி கேஜெட்ஸ் தான். இந்த மாதிரி கேஜெட்ஸ் வந்து மெயினா இது வந்து நம்ம வேரபிள்ஸ் பத்தி நம்ம ஷோல நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வேரபிள் கேஜெட்ஸ் தான் இது, விச் வில் ட்ராக் யுவர் ஆக்டிவிட்டி. இது வந்து ஜாபோன் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஒரு டிவைஸ், ஜாபோன் அப்னு ஒரு டிவைஸ். இந்த பேண்ட் பேசிக்கா இந்த பேண்ட் மாதிரி இப்படி கையில வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி, நீங்க எவ்வளவு நடக்கிறீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ், என்ன பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்லீப் கூட ட்ராக் பண்ணாங்க, எவ்வளவு நேரம் நீங்க தூங்குறீங்க அது கூட ட்ராக் பண்ணலாம். அண்ட் நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் மாடியில ஏறுறீங்க அதுவும் ட்ராக் பண்ணலாம். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்கிறீங்க அண்ட் நீங்க வந்து எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணீங்கன்னா அது இன்டெரக்டா கால்குலேட் பண்ணும். அண்ட் இது வந்து நீங்க டைரக்டா நீங்க போன்ல பிளக்இன் பண்ணி சிங்க் பண்ணலாம். இதுல ஐபோன் கூட பிளக்இன் பண்ணி சிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு நீங்க கையில எடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் அது. ஸோ இதுல வந்து 3.5mm ஜாக் தான். ஸோ டைரக்டா நீங்க ஐபோன்ல பிளக்இன் பண்ணீங்கன்னா உங்க டேட்டா அப்லோட் பண்ணிடலாம் போனுக்கு. ஸோ இது வந்து ஜாபானோட அப்னு ஒரு டிவைஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் நாளா இருக்கு. ஸோ இது ஜாபான் அப். இது வந்து நைக்கியோட ஃபியூயல் பேண்ட் அப்படின்னு ஒரு டிவைஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுல வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டி கூட இருக்கு. அண்ட் இது வந்து லைக் இதுவும் பிரேஸ்லெட் மாதிரி தான். ஸோ இதுவும் சிமிலர் ஃபீச்சர்ஸ். உங்க எவ்வளவு ரன் பண்றீங்க, எவ்வளவு வாக் பண்றீங்க, எவ்வளவு இதுல ஸ்லீப் ட்ராக்கிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். இது வந்து உங்களுக்கு கையில வேர் பண்ண வேணாம், ஆல்ரெடி நான் வாட்ச் வேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கையில வேர் பண்ண வேணாம், எனக்கு வேற ஏதாவது கேரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கிறதுக்கு ப்ளூடூத் மாதிரியே இருக்குது. ஆமா, இது வந்து ஒரு ஃபிட்பிட் அப்படின்னு ஒரு டிவைஸ். ஸோ இது வந்து பெல்ட் கிளிப் இருக்கு இதுல. ஸோ பேசிக்கா இதுதான் ஆக்சுவல் டிவைஸ். இவ்வளவுதான் ஃபிட்பிட் அப்படின்னு ஒரு, நம்ம ஃபிட்பிட் பத்தி நம்ம ஷோல முன்னாடி பார்த்திருக்கோம் நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிட்னஸ் பேசியிருக்கோம், வேரபிள்ஸ் பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்னா என்னன்னா இதுவும் அதே மாதிரி சிமிலர் தான். ஸோ பேசிக்கா இதுல வந்து நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கேலரிஸ், ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தான். அண்ட் இது வந்து ப்ளூடூத் வழியா உங்க போனுக்கு சிங்க் பண்ணிக்கலாம், அவங்க டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பியூட்டினா இது கையில வேர் பண்ண வேணாம். நீங்க இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய பேருக்கு கையில வேர் பண்ணது, எப்ப பார்த்தாலும் காமிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இதை நீங்க வந்து பாக்கெட் குள்ள இப்படி வெளியே தெரியற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி தெரிய வேணாம் நீங்க இன்பில்ட் உள்ள கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்டில் நீங்க எப்படி நடக்கிறீங்க, ஸோ எவ்வளவு ட்ராக் பண்ண எல்லாமே ட்ராக் ஆயிட்டு இருக்கும். என்ன பியூட்டினா எல்லாமே நீங்க போன்ல சிங்க் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய டிராவல் பண்ணும்போது எனக்கு தெரியுது நான் இந்தியாவில் இருக்கும்போது கம்மியா நடக்கிறேன் அப்படின்னு தெரியுது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு போனா 500 மீட்டர். அது உண்மைதான். நம்ம ஆக்சுவலா நம்ம ஓன் தாய் திருநாட்டில் இருக்கும்போது நானும் கூட வந்து இங்க இருந்தா நம்ம வந்து ரொம்ப கம்மியா நடக்கும். வெளியூர் போகும்போது சீரியஸ் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நிறைய வாக் பண்ணுவோம் நம்ம. இந்த மால்ஸ் எல்லாம் போகும்போது அதான் நினைச்சிட்டே இருப்போம். சோ இப்பதான் தோணுது, ஓகே நம்ம வந்து இங்க அவ்வளவா ஏன் ஆக்டிவா இல்லன்னா வந்து நம்ம வந்து நிறைய அவ்வளவு எக்ஸசைஸ் சாப்பிட்டு தூங்குறோம், தூங்கி முடிச்சோன்னா கார் இருக்கு, பைக் இருக்கு, போயிடுறோம் பிளேஸ். அதனால ஃபிட்னஸ் அவேர்னஸ் மக்களுக்கு நடுவுல வரணும். ஸோ அந்த ஃபிட்னஸ் நிறைய பேருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த கேஜெட் பத்தி நம்ம பேசுறோம். ஸோ நிறைய இந்தியாவில சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, சில ப்ராடக்ட்ஸ் இல்ல. பட் ஜென்ரலாவே ப்ராடக்ட் நம்ம வந்து குளோபலா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பேசுறோம். ஜென்ரலா இந்த ஃபிட்னஸ் வேரபிள் கேஜெட்ஸ் பத்தி பேசணும் தான் நினைச்சோம். ஸோ அதனால தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதான் ஃபிட்பிட், இதுக்கு பேரு ஃபிட்பிட் 1ன்னு ஒரு டிவைஸ். இது வந்து ஜாபான் அப், இது நைக்கி ஃபியூயல் பேண்ட். ஃபிட்பிட் ஜிப்னு இருக்கு. அப்புறம் கோகின்னு ஒரு இந்தியன் கம்பெனி கூட இதே மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணிருக்காங்க, கோகி பேண்ட்னு. அப்புறம் வேற லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப கேட்கணும், ஃபிட்னஸ் ப்ராஜெக்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேசலாம். இப்போ உதாரணமா நீங்க ஃபிட்னஸ் ட்ராக்கர் போட்டிருக்கீங்களா, அதுல சம்திங் ஸ்டீல் பீடிங்கா இருக்கு. சோ நீங்க ஃபிட்னஸ் ட்ராக்கர் போறது எல்லாமே வந்து நம்ம பிளட்டோடயோ இல்ல ஸ்கின்னோடயோ லிங்க் ஆனா மட்டும்தான் ட்ராக் ஆகுமா, ட்ரேஸ் ஆகுமா, இல்ல ஜெனரலாவே போகும்? இது வந்து எதுவுமே டச் பண்றதெல்லாம் வந்து இல்ல ஸ்கின். சோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கையில கட்ட விருப்பம் இல்ல, நான் பாக்கெட்ல வச்சுட்டோ இல்ல வந்து பேண்ட் பாக்கெட் இல்ல ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு வாக் பண்ணா ட்ராக் ஆகுமா? ஆமா. சோ எவ்ரி டிவைஸ் வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். சோ இது வந்து wristல வேர் பண்ணிக்கிற டிவைஸ் தான். வேர் பண்ணாதான் இது வந்து wrist, இந்த இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா wrist கான்செப்ட். ஓகே, இதுவும் wrist கான்செப்ட். இது வந்து வேரபிள் கான்செப்ட். இது வந்து நீங்க பாக்கெட்ல வைக்கலாம். இது நீங்க இது கூட உங்க பாக்கெட்ல இது கூட உங்களுக்கு பேண்ட் வெளியே தெரியக்கூடாதுன்னா இதோட சின்ன வெர்ஷனும் கிடைக்குது, ஃபிட்பிட் ஜிப்னு. நீங்க வெறுமா இந்த மாதிரி ஒரு கோட் பாக்கெட் ஆர் ஷர்ட் பாக்கெட் கூட போட்டுக்கலாம். ஓகே. சோ ஜெனரலா they say that you have to wear it in the wrist, it will be more accurate அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க பாடி பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் ட்ராக்கிங் கூட இருக்குங்க. எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க அது கூட ட்ராக் பண்ணலாம். இது எப்படி மெஷர் பண்ணுதுன்னா நீங்க உங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ்
ஸோ நீங்க பீஸ்ஃபுல்லா தூங்குறீங்களா? ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க அந்த டேஷ்போர்டை பார்க்கணும், அந்த ஐபோன் ஆப் ஓபன் பண்ணி. ஸோ நீங்க நான் எப்படி ட்ராக் பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிட்பிட் அந்த ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு. சரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்படின்னா, ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதை போட்டுட்டு அப்படியே நீங்க தூங்கிடுறீங்க. நீங்க தூங்கும் போது உங்க பாடி மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆமா, நீங்க ஒரே பொசிஷனா தான் தூங்குவீங்க. ஸ்லைட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் லைக் நீங்க லைக் மாறி படுப்பீங்க. பட் ஸ்டில் என்னன்னா அந்த மூவ்மெண்ட் இந்த சென்சர் வச்சு ட்ராக் பண்ணுதுங்க. சோ நீங்க ஸ்லீப் பண்ணிருக்கீங்க, ஓகே, பீஸ்ஃபுல் ஸ்லீப் எவ்வளவு ஹவர்ஸ் டியூரேஷன் இருந்தது, நீங்க எப்போ மூவ் ஆனீங்க, அப்படி கிராஃப்லாம் காமிக்கும். சோ நீங்க 8 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் அப்புறம் நீங்க மூவ் பண்ணிருக்கீங்க, ஓகே, நீங்க எழுந்திருக்கீங்க, ஓகே, அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு நீங்க தண்ணி குடிக்க போயிருக்கீங்க, எல்லாமே திரும்பி தூங்கிருக்கீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஸ்லீப் பண்ணிருக்கீங்க, எப்போ நீங்க கண்டிப்பா எழுந்து நடந்தீங்க. ஸோ ஃப்ரம் ஆக்சுவலி REM ரேண்டம் ஐ மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங், ஸோ நீங்க 5 ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லா ஸ்லீப் பண்ணீங்கன்னா அந்த கிராஃப் பார்த்து பார்க்கலாங்க. ஸோ அது வந்து லைக் எதனால நீங்க எழுந்தீங்க, நீங்க அப்படியே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எதுக்கு ஒழுங்கா தூங்கலை இன்னைக்கு, சில நாள் நீங்க வந்து டிஸ்டர்பன்ஸோட தூங்கிருப்பீங்க, ஒழுங்கா தூங்கிருக்க மாட்டீங்க, நிறைய நடந்த அன்னைக்கு நீங்க நிறைய தூங்கிருக்கீங்க, எல்லாமே கோரிலேஷன் டேட்டாலாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க உங்களை ஏதோ இம்ப்ளான்ட்ஸ்லாம் போட்டு ட்ராக்கர்லாம் வச்சுலாம் முன்னாடிலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு 2000 rupeesல இருந்து அப் டு 10,000 rupees 20,000 rupees வரைக்கும் மார்க்கெட்ல கேஜெட்ஸ் இருக்கு. வந்து லைக் ஃபிட்னஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சோ அதுதான் வந்து சொல்ல விரும்புறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான தேவையும் கூட. அப்படிப்பட்ட ஃபிட்னஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம வந்து மொபைல்ல ஒரு ரிஸ்ட் பேண்ட் இல்ல ஒரு சின்ன ஒரு வாட்ச் மாதிரி பேண்ட் மாதிரி ஒரு மோட் போட்டு நம்ம போன்ல நம்ம எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸையும் இன்க்ளூடிங் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, கரெக்டா விடுறீங்களா இல்ல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்களும் நான் பாடி வந்து எந்த அளவு கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்னு டாக்டர் எல்லாம் போக தேவையில்லைங்க, நானே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூட இந்த மாதிரி ஃபிட்னஸ் பேண்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்ற சில ஃபிட்னஸ் டிவைஸ் பத்தி பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து கார்ல ஃபிட் பண்ற ஆக்சசரிஸ், என்னென்ன ஆக்சசரிஸ் நம்ம கார்ல ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்க வருண். ஆமா, நம்ம வந்து கேஜெட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன ஒரே ப்ராப்ளம் தான், நம்ம வந்து காருக்குள்ள கேஜெட்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன பேட்டரி தீர்ந்து போயிடும் தெரியாது நமக்கு. சோ அந்த மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு அவேர்னஸ் இல்ல. அண்ட் ஆப்வியஸ்லி மறந்து போயிடுவாங்க. லைக் வீட்டுல இருக்கவங்க கூட ஆனா எடுத்துட்டு போய் மறந்து போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த சிகரெட் சார்ஜர் ஃபார் இந்த கார் பிளக் பாயிண்ட் இருக்கும். ஆனா வந்து நம்ம போனை சார்ஜ் பண்ணிக்கலாம். அது பாதி பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. அந்த பிளக் பாயிண்ட் அப்படியே ரஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சார்ஜர். இது டியூவல் போர்ட் USB சார்ஜர். அந்த சிகரெட் லைட்டர் பாயிண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா லைக் நீங்க ரெண்டு போன்ஸ் சார்ஜ் பண்ணலாம் அட் சேம் டைம் உங்க காரை ஓட்டும் போது. அண்ட் ஸோ எதுக்கு தேவைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து முன்னாடிலாம் நம்ம மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் வண்டி ஓட்டும் போதெல்லாம். இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போது எஸ்பெஷலி டிராஃபிக் பார்க்கணும், அதெல்லாம் வந்து நமக்கு மேப்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம மேப்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, கையில வச்சு யூஸ் பண்றாங்க போனை. ஆமா, ரொம்ப டேஞ்சரஸ் வண்டி ஓட்டும் போது வந்து கையில வச்சு யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி லைக் ஒரு டேஷ்போர்ட் மவுண்டன் சொல்லலாம், ஆர் விண்ட்ஷீல்ட் மவுண்டன். ஸோ போனை நீங்க வந்து இப்படியே இந்த லைக் வேக்யூம் மூலம் வந்து அப்படியே மவுண்ட் பண்ணிடலாம் லைக் உங்க விண்ட்ஸ்கிரீன்ல, கார் விண்ட்ஸ்கிரீன்ல. அண்ட் இதுல வந்து எக்ஸ்பேண்டபிளும் இருக்கு. இதுல ஃபீச்சர் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பேண்டபிள். நீங்க போனை அப்படியே இங்க மவுண்ட் பண்ணிடலாம். மவுண்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க டேஷ்போர்ட்ல மாட்டினீங்களா, நீங்க போனை நீங்க கையில யூஸ் பண்ணவே தேவையில்லை, டேரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா GPS நீங்க போன்ல மேப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சார்ஜர் தேவைப்படும் போனுக்கு. ஸோ அதனால இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நீங்க ஐபோன் அண்ட் லைக் எனி ஆண்ட்ராய்டு போன் எல்லாத்துக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பிளக்கை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இது என்ன அட்வான்டேஜ்னா வந்து நீங்க நிறைய மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாம். அனதர் திங் வந்து யார் கால் பண்றாங்கன்னா பாக்கணும்னா நீங்க வந்து போனை கையில யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய போன்ஸ்ல கார்ஸ்ல வந்து இப்போ ப்ளூடூத் இன்டகிரேஷன் இருக்கு. பட் ஸ்டில் அப்படி இல்லாதவங்க இது கூட இது யூஸ் பண்ணலாம், இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இது நிறைய டில்ட் கூட பண்ணலாம். சில வாட்டி அட்வான்டேஜ் என்னன்னா, இது கேமரா பின்னாடி இருந்தா நீங்க கேமரா கூட ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்க ஓட்டும் போதெல்லாம் அது கூட யூஸ் பண்ணலாம். நிறைய இது ஒரு கேப் டேஸ் ஒரு கம்பெனி, ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஹாங்காங் கேப் டேஸ் நிறைய கேசஸ் பண்ணுவாங்க, மொபைல் கேசஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ற கம்பெனி இது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம கார்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, நம்ம வந்து கார்ல வந்து ஜெனரல் ஆக்சரிஸ் கூட நம்ம ஃபுல் மொபைலுக்கும் சரி டிராவலிங்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸா இருக்கும் அப்படின்றதுக்கா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸா இருக்கும் நம்பிக்கையோட ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ வருண்.
ஓகே சோ உங்க எல்லாரும் மீண்டும் நெக்ஸ்ட் வீக் at the same time same show கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சி சந்திக்கிறோம். Bye from Azim and Varun. Bye.